Hello, welcome to Juni's World. Just now I say about verse and its explanation. Explanation. Psalms 112 verses 7. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாயிருக்கும். கர்த்தரை நம்பி திடமனதாயிருக்கும். துர்ச்செய்தியை கண்டு பயப்படாமல் யார் நீதிமான்? நீதிமான் துர்ச்செய்தியை கண்டு பயப்படாமல் கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. வசன பிரகாரம் நீதிமானை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆகவே இவ்வாறாக நீதிமானை குறித்து 112ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. துர்ச்செய்தியை கண்டு பயப்பட மாட்டான். நம்மளுக்கு ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்து நம்ம பயப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை கண்டு பயப்படாமல் இருப்போமாக. இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாக இருக்கும். கர்த்தரை நம்புவோமாக, திடமனதாக இருப்போமாக. கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவோமாக. வசனங்கள். ஆஸ்தி ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். நீதிமானுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தி உள்ளவனாக இருப்பான். ஆகவே துர்ச்செய்தியை கண்டு பயப்படாமல் திகையாமல் அன்போடு தேவனை வேண்டிக் கொள்வோமாக. ஆமீன், ஆமீன்.